குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சாப்டர் 10 ரெக்ரூட்மெண்ட் மெத்தடு அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அதனுடைய மீனிங்ஸ் பார்த்துட்டோம், டெஃபினிஷன் பார்த்துட்டோம். சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். ஆல்ரெடி இன்டர்னல் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்டர்னல் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் டைரக்டு, இன்னொன்று என்ன அப்படின்னா இன்டைரக்டு. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸ்டர்னல் சோர்ஸில் டைரக்ட் மெத்தடு பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கக்கூடியது டைரக்ட் மெத்தடு. இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா விளம்பரம் அப்படின்றது. ஸோ இந்த விளம்பரம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஆடு கொடுத்து அதுக்கு தேவையான எம்ப்ளாயீஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றலாம். தீஸ் எம்ப்ளாயீஸ் கேன் அட்வர்டைஸ் இன் டெய்லிஸ், ஜேர்னல், மேகசின். ஸோ என்னென்ன மாதிரியான முறையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தினசரி பத்திரிகைகள், இதழ்கள் இந்த மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊடகங்கள் மூலமாகவும் கொடுக்க செய்கிறாங்க. ஸோ அபவுட் வேக்கன்சி இன் த ஆர்கனைசேஷன்ஸு ஸ்பெசிஃபைங் த நேச்சர் ஆஃப் ஒர்க், நேச்சர் ஆஃப் வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்ட் எக்ஸ்பீரியன்ஸுடைய தேவைகள், அதுக்கடுத்து சேலரியுடைய ஆஃபர், மோட் ஆஃப் அப்ளையிங் அண்டு டைம் லிமிட் வித்தின் விச் த கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை. இதில் ஒரு விண்ணப்பம் பதிகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த விண்ணப்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேலையினுடைய தன்மை இருக்கும், காலியிடத்தினுடைய தன்மை, தேவைப்படக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிட்டு சேல்ரி, இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. அதோட இது சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலம் டைம் லிமிட்டும் கொடுத்துருக்க செய்வாங்க. தினசரி பத்திரிகை இது எது மூலமாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜேர்னல், மேகசின், மற்ற டெய்லி வரக்கூடிய பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யவும் செய்கிறாங்க. அடுத்தது அன்சாலிசிட்டட் அப்ளிகண்ட் அப்படின்னா கோரப்படாத விண்ணப்பங்கள். இதில் தேர் ஆர் த அப்ளிகண்ட் ஆஃப் எஸ் ஜாப் சீக்கர் ஹூ வாலண்டரி அப்ளை ஃபார் த வேக்கன்சி நாட் எட் நோட்டிஃபைட் பை த ஆர்கனைசேஷன்ஸ். இதில் ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா காலி பணி இடங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அறிவிப்புகள் செய்ய மாட்டாங்க. ஜாப் சீக்கர் இருக்காங்களே, வேலை தேடக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிறுவனத்தில் தேவைப்படக்கூடிய எந்த டைமிங் நமக்கு தேவைப்படுதோ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அப்ளிகண்ட்டோடைய அப்ளிகேஷன்ஸை எடுத்து அப்பாயின்மெண்ட் அப்படின்றத கொடுக்க செய்வாங்க. வாக்கிங் அப்படிங்கிறது. அடுத்தது நேர்முக தேர்வு அப்படின்றது. அப்ளிகண்ட் வித் suitable qualifications and requirement can be another source of recruitment அப்படின்றது. அடுத்தது யாரெல்லாம் வேலையை தேடிட்டு ஒரு நிறுவனத்திற்கு நேரடியாக வருபவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நேர்முகமான முறையில் செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஜாப் கொடுக்கக்கூடியது வாக்கிங், நேர்முக தேர்வு அப்படின்றது. கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்தது வளாக தேர்வு. ஆர்கனைசேஷன்ஸ் விசிட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ஐடென்டிஃபைங் அண்டு ரெக்ரூட் சூட்டபிள் கேண்டிடேட். எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஜுகேஷனுடைய இன்ஸ்டிடியூஷனுக்கே போய் அங்கே ஐடென்டிஃபை பண்ணி சூட்டபிளான கேண்டிடேட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணக்கூடியது. ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட்டு, தொழிற்சாலை வாயிலாக ஆட்சேர்க்கக்கூடிய முறைகள். Usually casual and temporary unskilled employee are recruited by this way. என்னென்ன மாதிரியான எம்ப்ளாயிஸை இந்த வழியில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று டெம்பரவரி இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டு, ஒன்று கேஷுவலாக இருக்கக்கூடிய. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேஷுவலாகவும் இல்லை அப்படின்னா டெம்பரவரி அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் ரெக்யூர்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பை திஸ் இந்த வேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலக்ட் பண்ண செய்யலாம். அடுத்தது ரிவர்ஃபார்ம் அப்படின்றது. அடுத்தது போட்டி நிறுவனங்கள். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு பவுச்சிங் வேர் த எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி ஆஃப் rival companies are draw to the organizations by higher pay or benefit. இது எந்த மாதிரி முறை அப்படின்னு சொன்னால் ஒரு போட்டி நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்களில் ஹையர் சேலரியாகவோ இல்லை அப்படின்னு சொன்னால் சேலரிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி போஸ்டிங் கொடுக்குற மாதிரியும் ஒரு நமக்கு காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களில் நல்ல டேலண்டடாக பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நபர்களை ஈர்க்கக்கூடிய முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பவுச்சின்னு சொல்லிட்டு சொல்ல செய்கிறோம். அதாவது வேட்டை ஆடுதல் அப்படிங்கிற முறையை சொல்ல செய்கிறோம். இந்த முறையில் அவங்களுக்கு ஹையராக பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய முறையில் அவங்கள செலக்ட் பண்ணக்கூடியது.
அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது இணைய வழி மூலமாக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் விச் கேரி அவுட் த ரெக்ரூட்மெண்ட் ஆன்லைன் மெத்தட் இஸ் சைடு டு ஃபாலோ ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தொழில்நுட்பம் இல்லைன்னா தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்திருக்குது. அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது இந்த டெக்னாலஜிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் ஹேஸ் மேட் த பாசிபிள் டு ரீச் அவுட் த ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகண்ட் குளோபலி ஆன்லைனில். இன்னைக்கு என்னென்ன மாதிரியான முறையில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. என்ன டெக்னாலஜிக்கலையும் சரி, கம்யூனிகேஷன்ஸ் மெத்தட்லயும் இன்னைக்கு நெறைய முன்னேற்றம் அப்படின்றது நெறையவே ஏற்பட்டிருக்க செய்யுது. இன்னைக்கு உலக அளவுல எந்த இடத்துல இருந்தாலும் ஆன்லைன் மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு சூட்டபிளான பெர்சன்ஸ அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது பண்ண முடிய ஒரு விஷயம். இட் ஹாஸ் பிகம் தி இன்வைட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். இது ஆர்ட்ஸ் இப்போக்கள தவிர்க்க முடியாத ஒரு புறவல ஆதாரமாகவும் இருக்க செய்யுது. இத என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா தவிர்க்க முடியாது. எங்க எப்படி வேணுமானாலும் என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா செலக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு சொன்னா, டைரக்ட் மெத்தட்ல வரிசையும். இப்ப நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, இன்டைரக்ட் மெத்தட். மறைமுக வழங்கல் அப்படிங்கிறது. எம்ப்ளாயி ரெஃபரல் அப்படின்றது என்ன அப்படின்னா, பணியாளர்களுடைய பரிந்துரைகள். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் மே ரெக்கமெண்டட் சம் ஆஃப் தயர் ரிலேட்டிவ் ஆர் நோன் பீப்புள்ஸ். என்ன பண்றாங்க? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அங்கேயே ஒர்க் பண்ணின ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அந்த நிறுவனத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று ரிலேட்டிவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா தெரிஞ்ச நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா சூட்டபிள் ஃபார் எக்ஸிஸ்டிங் வேக்கன்சி. அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சிக்காக வேண்டி அந்த நபர்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிந்துரைக்க செய்யலாம். ஸோ இந்த மூலமாக செலக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ரெஃபரல் மெத்தடு. பரிந்துரையினுடைய அடிப்படையில் செலக்ட் பண்ணக்கூடியது. கவர்மெண்ட் இல்லைன்னா பப்ளிக்குடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு ஒன்று. இது பொது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக செலக்ட் பண்ணக்கூடியது. These are the exchange established by government which facilitate the recruitment throughout their country. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் அப்படிங்கிறது ஆட்சேர்ப்பு முறையில் கவர்மெண்ட்டால் ஏற்படுத்தப்பட்டது. இது எங்கே இருக்குது அப்படின்னா உலக அளவுலையும் இருக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது. மேக் த அவைலபிள் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்கார்டு த்ரூ த டேட்டா பேஸ் ஃபார் தயர் எம்ப்ளாயி அஸ் வெல் அஸ் தி ஜாப் சீக்கர் பை பிரிட்ஜிங் தயர் கேப் பிட்வீன் தம். யாருக்கு இடையில ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலை தேடக்கூடிய நபர்கள், வேலையை வழங்கக்கூடிய நபர் 2 பேத்துக்கு இடையிலையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க செய்யுது. எப்போ அப்படின்னு சொன்னோம்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் யாரை தேடுறாங்களோ அந்த தேடக்கூடிய நபர்களுக்கு வழங்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தேவையான தகவல்களை வழங்க செய்கிறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னவா இருக்குதுன்னா 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் செயல்பட செய்யுது. Private employment agency. இது there are the similar to public employment exchange except the ownership is the hand of the private parties. இது எதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் மாதிரி தான் இருக்க செய்யும். பட் இது எது மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னா அதுக்கான except that the ownership அப்படின்றது மட்டுமே private parties மட்டுமே இருக்க செய்யும். So it connect the job provider and the job seeker by providing the relevant and required information. தேடக்கூடிய நபர்கள் பெறக்கூடிய நபர்கள், வேலையை பெறக்கூடிய நபர் 2 பேத்துக்கு இடையில என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு மையமா இது செயல்படுது. எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்சி. அடுத்தது வேலை வாய்ப்பு ஆலோசனை மையம் அடுத்தது பார்க்கக்கூடியது. These types of firm facilitate requirement of behalf of client companies at the cost. இது யாருக்கு அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு ஆலோசனை மையம். Usually there are provided data relating to the executive and top level personnel for the which the service they change the consultancy fees also known as the recruitment process outsourcing அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு பண அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கு நிறுவனங்களினுடைய சார்பாக ஆட்சேர்ப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்க செய்யுது. இந்த வகையான நிறுவனங்கள் நிர்வாகிகள் இல்லைன்னா மேல்மட்டம் டாப் லெவலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தொடர்பான எல்லா விதமான
டேட்டாஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அளிக்கக்கூடிய ஒரு ஆலோசனைய அ தரக்கூடிய ஒரு மையம். இந்த சேவைகள செய்றதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சார்ஜ் சொல்லக்கூடிய கட்டணங்களையும் அதுக்காண்டி பெற செய்றாங்க. இந்த முறைய செய்யறதுனால இவங்கள நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு அவுட்சோர்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புறத்திறனீட்டு மையம்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் சொல்லிட்டு செய்றோம். இது என்ன மாரியான ஒரு ஃபெசிலிட்டேட் அப்படின்னு சொன்னோம்னா, ரெக்ரூட்மென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கிளையன்ட்டா இருக்கக்கூடிய அந்த கம்பெனியில வந்து ஒரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனிக்கு தேவையான நபர்கள செலக்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு மையமா இருக்க செய்யுது. ஸோ யாரெல்லாம் வேலைய தேடிட்டு இருக்காங்களோ, அந்த நபர்களுக்கு தேவையான அளவு என்ன பண்றாங்க, ஆலோசனைகள செய்றாங்க. அந்த நிறுவனத்துக்காக வேண்டி இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்கள செலக்ட் பண்ணி குடுக்கறனால, அவங்களுக்கு ஒரு கட்டணத் தொகையும் அந்த நிறுவனம் வழங்க செய்யுது. ஸோ இந்த மாரி செயல்படக்கூடிய நிறுவனத்த நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங் சொல்லிட்டு சொல்றோம். ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அப்படின்றது அடுத்தது. தொழில் முறை சங்கங்கள். ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் சீக்கிங் அப்ளிகன்ட் ஃபார் த ஆஃப் ஹை caliber and repute their technical knowledge knowledge approach the professional associations is like institutions of charter account, Indian medical associations, the institute of training and development. இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தொழில் சங்க முறை தான். இதுல யாருக்கெல்லாம் நல்ல நாலேட்ஜ் உள்ளாவும், இல்ல அப்படின்னா அ தொழில்நுட்ப அறிவும், அதே மாரி சரியான நபர தேடக்கூடிய நிறுவனங்கள். ஒரு கம்பெனிக்கு என்ன வேணும் அப்படின்னா, நல்ல திறமையாகவும், அதே மாரி அ டெக்னிக்கல் வந்து நாலேட்ஜ் இருக்கக்கூடிய நபரையும் எந்தெந்த ஒரு கம்பெனி வந்து தேடிட்டு இருக்காங்களோ, அந்த நிறுவனங்கள் தமக்கு அந்த ஓரியன்டடான நாலேட்ஜ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது சார்ந்த கம்பெனி. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, என்ன மாரியான கம்பெனிஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ம். என்ன மாதிரியான கம்பெனிஸா இருக்கலாம் ஒண்ணு. ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேவை அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ அங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல போய், அந்த சங்கத்தில போய், அசோசியேஷன்ஸ்ல போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரெலவென்ட்டா யாருக்கு நாலேட்ஜபிள் பெர்சனா இருக்கிறாங்களோ, அந்த நபர்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம செலக்ட் பண்ணிக்க செய்யும். ஸோ இது வந்து ஒரு சங்கமா இருக்கிறனால, இந்திய மேலாண்மை சங்கம் போல சங்கம் இந்த மாதிரியான நிறுவனங்கள அணுகி, நமக்கு தேவையான நபர்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலக்ட் பண்ண செய்யலாம். ஸோ இப்படி செயல்படுற நிறுவனத்த நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, தொழில்முறை சங்கங்கள் சொல்லிட்டு செய்றோம். இது வந்து அ எல்லா வகையான ஒரு கம்பெனிஸ்க்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் ஒரு சங்கம் அப்படின்றது இருக்க செய்யும். ஸோ நமக்கு தேவையான நபர்கள இந்த சங்கங்கள் மூலமாக செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரெபிடிஷன்ஸ் அப்படிங்கிறது பதிலாய் அனுப்பக்கூடிய ஒரு முறை. A person who is already an employee of an organization can be repeated for the specific job for a specified period as the short-term solutions. ஆல்ரெடி ஒரு நபர் இருக்கிறாரு. ஒரு கம்பெனியில வந்து ஒர்க் பண்ணிட்டு செய்றாரு. ஒரு ஷார்ட் டெர்ம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே அவருடைய பணி அப்படின்றது நமக்கு தேவையா இருக்க செய்யுது. ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட் மட்டுமே அவருடைய சொல்யூஷன்ஸ் அப்படின்றது நமக்கு தேவை அப்படின்றது இருக்க செய்யுது. ஸோ அதுக்காக வேண்டி அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம கம்பெனியில ஒரு 6 மந்த், 3 மந்த், 1 மந்த், 15 டேஸ் நமக்கு எவ்வளோ காலங்கள் தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்கள நம்ம அப்பாயின்ட்மென்ட் பண்ணிக்க செய்யறது என்ன அப்படின்னா, பதிலாய் அனுப்புதல் அப்படின்றது பேரு. வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா வாய் வார்த்தை மூலமா செலக்ட் பண்ணக்கூடியது. Informations relating to the job seeker is a collections through the people of repute who pass on the message about the vacancy to their knowledge people. இது எப்படி நமக்கு ஒரு ஒரு கம்பெனியில வந்து வேலை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட மத்தவங்கள்ட்ட என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, அந்த நியூஸ ஷேர் பண்ணிக்கிறது. பண்ணிட்டோம் அப்படின்னா, யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ, அந்த நபர்களுக்கான தகவல்கள குடுக்கக்கூடியது எது அப்படின்னா, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற முறை. அது மூலம் அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு அனுப்புவோம். அவங்க புடிச்சிச்சு அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய நாலேட்ஜோ இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய திறன்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாரி லேபர் கான்ட்ராக்டர் அப்படிங்கிறது பணியாளருடைய ஒப்பந்ததாரர்கள். பணியாளர்களினுடைய ஒப்பந்ததாரர்கள். ஆர்கனைசேஷன்ஸ் ரெக்ரூட் அன்ஸ்கில்டு அண்ட் மேனுவல் லேபர்ஸ் த்ரூ திஸ் கான்ட்ராக்ட். என்ன மாதிரியான நபர்கள்? இந்த கான்ட்ராக்ட் பேசிக்ல ஒண்ணு அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னா திறன் அற்ற. அதே மாதிரி மேனுவல் லேபர் அப்படின்னா கைத்தொழிலாளர்கள வந்து
என்ன பண்ணலாம், ஒப்பந்ததாரர்கள் மூலமாகவும் நம்ம நியமனம் செய்யணும் அப்படின்னு சொன்னா செய்யலாம். அடுத்தது ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு இணையதளங்கள் மூலமாக. யூசிங் இன்டர்னல் ஜாப் போர்ட்டல்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் கேன் ஸ்க்ரீன் ஃபார் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட் அண்ட் ஃபில் அப் தயர் வேக்கன்சி. இது எந்த முறையில செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்டர்நெட் பேசிக்ல தான். வேலைவாய்ப்பினுடைய இணையதளங்களை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு ஒரு நபரை எதிர்பார்க்குறோமோ, தகுதியுடைய பணியாளர்களை எதிர்பார்க்குறோமோ, அதுக்கேத்த மாதிரி அந்த காலி இடங்கள் வேக்கன்சியா இருக்கக்கூடிய நபர்கள் இடத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னா, ஃபில் பண்ணிக்க செய்யலாம். ரீசன்ட் ட்ரெண்ட் இன் ரெக்ரூட்மெண்ட். இன்னைக்கு ஆட்சேர்ப்பு முறையில என்னென்ன மாதிரியான முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2 விதமான முறைகள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அவுட்சோர்சிங் அப்படின்னா புறத்திறனீட்டல் அப்படின்றது. அடுத்தது என்ன அப்படின்னா, பவுச்சிங் அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படிங்கிற 2 முறைகள் இருக்குது. அவுட்சோர்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத செய்யலாம். புறத்திறனீட்டறிதல் திறனீட்டல் அப்படின்றது. These are the outsourcing firms that help in the process of recruiting through the screen of applications and finding their right persons for the right job for which job they are paid service charges. என்ன சொல்றாங்க, ஒரு ஆட்சேர்ப்பு பணியில இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு கட்டணங்களையும் வழங்கக்கூடிய நிறுவனங்கள்ல விண்ணப்பங்களை எல்லாமே நல்லாவே என்ன பண்றாங்க அப்படின்னா, கூர்ந்தாய்ந்து சரியான பணிக்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, அவுட் சோர்சிங் சொல்லிட்டு சொல்றோம். இது இது என்ன இந்த மாதிரியான ஹெல்ப் பண்றதுனால அதுக்குன்னு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, சார்ஜ் அமௌண்ட்டும் கொடுக்க செய்யறாங்க. இதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆட்சேர்ப்பு பணியினை மேற்கொள்றதுக்காண்டி சேவை கட்டணம் வழங்கக்கூடிய நிறுவனங்கள். ஒரு நிறுவனம் இருக்குது, நம்மளால போய் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு தேவையான நபர்களை நம்மளால செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அவுட் சோர்சிங் அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட நம்ம கால் பண்ணி சொல்லிட்டு, எனக்கு இந்த மாதிரியான குவாலிஃபைட் பர்சன்ஸ் வேணும் அப்படின்னா, அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்களை என்ன தேர்ந்தெடுக்க செய்வாங்க. எப்படி அப்படின்னா, விண்ணப்பங்களை எல்லாமே அவங்களே, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களே வெரிஃபை பண்ணி சரியான பர்சன்ஸை செலக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வர செய்வாங்க. ஸோ இதுக்காக வேண்டிய பணியை செய்யறதுனால இவங்களை என்ன அவுட் சோர்சிங் சொல்லிட்டு செய்கிறோம். ஸோ இது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கான கட்டண செலவுகளை அந்த நிறுவனம் வழங்கவும் செய்யும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்றது என்னென்ன மாதிரியான முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ரெக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அட்வர்டைஸ், அதுக்கடுத்து ஸ்க்ரீனிங், வேலிடேஷன்ஸு, அதுக்கடுத்து ப்ரொஃபைல்ஸ், சப்மிஷன்ஸ், இன்டர்வியூ ப்ராசஸ்ஸு, செலெக்ஷன்ஸ் அண்டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பவுச்சிங் அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படின்றது பேர். என்ன மாதிரியான முறையில் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் their own employee her employee of other competitive company by paying them more both financial non-financial benefit. It is also called raiding சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று தான் கம்பெனியிலே ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு போதுமான அளவு ட்ரைனிங்கோ இல்லை டெவலப்பிங் மேம்பாடுகளோ ஓன் எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் கம்பெனிஸில் இருந்து ஒரு சில நல்ல டேலண்டட் பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர்களை ஒன்று ஃபினான்சியல் மெத்தடு, ஒன்று என்ன அப்படின்னா ஃபினான்சியல் அப்படின்னா நிதி சார்ந்த, நான் ஃபினான்சியல் பெனிஃபிட் அப்படின்னா நிதி சாராத அப்படிங்கிற ஒரு சலுகை மூலமாக அப்பணியாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய முறைக்கு தான் என்ன அப்படின்னா பவுச்சிங் வேட்டையாடுதல் சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரைடிங் அப்படின்னா கவர்தல் சொல்லிட்டு அழைக்க செய்வாங்க. ஸோ இதோட இந்த லெசன் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 10 லெசன் சாப்டர் வரைக்கும் நான் ஹாஃபலி போர்ஷனாக கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லோரும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாமே படிச்சிருக்கணும். எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் நமக்கு 65% கொடுப்பாங்க. அதில் இதுவும் கவராக செய்யும். ஸோ படிங்க. தேங்க்யூ.